ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரியாஸ் இன்ஃபர்மேஷன் அண்டு ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தக்காளி சட்னி தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தக்காளி சட்னி. இதை இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவையான வெஜிடபிள்ஸ்னால் ஒன்லி ஆனியன் அண்டு டொமேட்டோ. இப்போ நம்ம வெங்காயத்தை நம்ம நீட்டாக அரிஞ்சிக்கலாம், பொடியாக அரிய வேணாம். நான் தக்காளி சட்னிக்காக 4 வெங்காயம் 4 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் வெங்காயம். அதே மாதிரி தக்காளியுமே நம்ம நீட்டாக அரிய போகிறோம். வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னங்க திடீர்னு சமையல் கண்டென்ட்னு பார்க்குறீங்களா? லாஸ்ட் டைம் போட்ட குஸ்கா ரெசிபிக்கு செம்ம வியூஸ் வந்துடுச்சு. அதனால தான் இப்போ நான் மறுபடியும் சமையல் கண்டென்ட்டே போடுறேன். இப்போ நான் வெங்காய தக்காளியை நல்லா அரிஞ்சிட்டோம். இப்போ ஒரு வானல் சூடானதுக்கப்புறம் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகாய் இது நல்லா போட்டு லைட்டாக வதக்கணும். இது வதங்கணும். நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். வெங்காய தக்காளி ஒன்றா ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரெண்டுமே சரியாக வதங்காது. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக நீட்டாக கட் பண்ணுறதுக்கால தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், ஆனால் லைட்டாக வதங்கினா போதும். அதே மாதிரி தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கணும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இப்போ வெங்காயத்தக்காளி வதங்கிட்டு ஓரளவுக்கு, இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இதை ஒரு ஃபேன் காற்றுல ஆற விடணும். ஏன்னா சூடாக ஜாரில் போட்டிங்கன்னா ஜார் வீணாயிடும் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைக்கும் போது உப்பு போட போகிறோம். நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கடுகு போடுவோங்க. அப்புறமா கொஞ்சமாக 2 துண்டு கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. அது தாளிச்சக்கப்புறம் அதை சட்னியில் ஊற்றினா அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டோம். இதை அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். கொத்தமல்லி டேஸ்ட் வேணும்னா லைட்டாக கொத்தமல்லி தூவினா இன்னும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு இப்போ நான் தோசை ஊற்றி சாப்பிட்டு காட்ட போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், தோசையும் தக்காளி சட்னியும் பக்கத்தில் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா?
நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களோட டின்னரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ சூப்பராக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.